எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை செயல்படுத்துகிற வரைக்கும் அதை பற்றின அதிகமான எண்ணங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா அது ஒரு சின்ன சாம்பிளாவது தொடங்கிடணும். அதை தொடங்கும் பொழுதே உங்களால் அது செய்ய முடியுமா முடியாதா, இல்லை இது நம்மளுக்கு ஒர்த்தபிளான விஷயமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உடனே என்ன செய்வீங்கன்னா, உடனே யூடியூப்போ இல்லை மேபி ஏதோ ஒன்றில் போய் பார்ப்பீங்க. சோசியல் மீடியாவில் இதெல்லாம் போய் பார்க்கும் பொழுது அங்கே ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, ஓகே அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஆர்டர் போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் அதை பத்தாததுக்கு நீங்கள் போய் செலக்ட் பண்ணி லிஸ்ட்டில் வேறு நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. பட் ஆர்டர் போட போகும்பொழுது தான் நீங்கள் நிறையா யோசிப்பீங்க. இந்த கலர் போடலாமா, இந்த குவாலிட்டி நல்லா இருக்குமா, இந்த ப்ரைஸ் நமக்கு ஒர்த்தபிளா, நம்மளால் இந்த பணத்தை கொடுத்து மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா, ஒன்று அந்த விஷயத்தில் உங்களுக்கு நீட் இருக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா, அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அடுத்தது அந்த ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லை ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அப்படித்தான். எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு சொன்னாலும் ஃபஸ்ட் அதை தொடங்குங்க. அதை தொடங்கி அதில் இருக்கக்கூடிய 2-3 விஷயத்தை பற்றி புரிதலுக்கு வந்த பிறகு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை பற்றின கற்பனையான வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு எந்த அனுபவமும் கிடைக்காது. கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை செய்ய போகிறதும் கிடையாது. இதுதான். தேங்க்யூ.